அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய பேருக்கு சென்றடைகிறதுக்கு முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடியும் ஏஜென்ட்டுக்குள்ளே நடக்கிற அநியாயம் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஒரு வீடியோன்னு இல்லை, பல வீடியோக்கள் நாம் போட்டிருக்கிறோம். இப்போது ஏஜென்ட்டு நல்லமா இல்லை இந்த யூடியூபர் செய்கிற நாங்கள் நல்லமா, இப்படியான ஒரு கேள்வி. ஏன்னா பாடசாலை பள்ளி மாணவர்கள் மாதிரி, குழந்தை பிள்ளைகள் மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணியிருக்கிறாங்க ஏஜென்ட்டுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாட்டில், இலங்கையில். கடந்த 23ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா, யூடியூப்க்கு பண்ணுற நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய பணிப்பெண்களெல்லாம் தவறான மனநிலைக்கு தள்ளுறோமாம். அதே போல் இப்போ இதில் யூடியூப்பில் 3 பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று சர்ஃபான், என்னுடைய மெயினான சேனலும் இல்லை போட்டது. சர்ஃபான் உங்களுக்கு BA2 சேனலை மென்ஷன் பண்ணி, அதுக்கப்புறமா நியூலங்கா டிவி துஷார சகோதரி இப்போ ரீசெண்டாக கூட வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக கோட்டை ரயில்வே நிலையத்துக்கு முன்னால் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதே போல் லக்கின்னு சொல்லி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒருத்தர். குறிப்பாக இது இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியங்களுக்கான அமைச்சராக இருந்த மனுஷத்தன்மையோ மனசாட்சியோ இல்லாத மனுஷ நாணயக்கார. அதே மாதிரி அந்த கள்ளனுக்காகவும் அந்த கள்ளனை திட்டி அந்த திருடனுக்காக நாங்கள் எதிராக வீடியோ போட்டதுக்காகவும் அதுக்கு பிறகுதான் இந்த அளவுக்கு ரொம்ப அவங்களுக்கு வெறி ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லணும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு இந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க, தொழிலாளர்களுடைய மனதை கெடுக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இவங்க செய்கிற அநியாயங்களுக்கெல்லாம் எங்கே போய் கூடுறதுன்னு தெரியலை, எந்த இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியலை. இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரி மாத்தா ஏஜென்சியால் வந்திருக்கிறாங்க சவுதி அரேபியாவுக்கு. சவுதி அரேபியாவில் அந்த ஏஜென்ட்டில் அவங்க வந்த வீடு பிரச்சனைன்றதால திருப்பி ஏஜென்ட்டுக்கு போனால், ஏஜென்ட்டில் எந்த ஒரு கேள்வி கணக்குமே இல்லாமல் அடிக்கிறதுக்குன்னே ஒரு சமையல்காரியை வச்சுருக்காங்களாம். அதுவும் யார்? சமையல்காரி. அவங்களுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கக்கூடிய சமையல்காரி போன உடனே கேள்வி கணக்கு இல்லாமல் அடிப்பாவாம். இந்த வீடியோவை பாருங்கள். வணக்கம் சார், நான் கஸ்தூரி நாகேஸ்வரன் பேசுகிறேன். ஜெஃப்னா வட்டுக்கோட்டை, அராளி வட்டுக்கோட்டையை சேர்ந்த கஸ்தூரி நாகேஸ்வரன் பேசுகிறேன் சார். இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிறேன். நான் குருநாகலில் மாதா ஏஜென்சியால் என்னது அனுப்பின சப் மிதுன் என்ற ஏஜென்சி 50,000 சல்லி கொடுத்து கம்பெனி வீசான்னு சொல்லி இங்கே அனுப்பினாங்க. இங்கே அனுப்பினது நான் 5ஆம் மாதம் 29ஆம் தேதி 2024 இந்த ஊருக்கு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் நான் ஹவுஸ்மேட்டாக தான் வந்திருக்கிறேன். என்னை ஒரு வீட்டுக்கு அனுப்பினதுக்கப்புறம் தான் ஹவுஸ்மேட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்கன்றது தெரியும். நான் அதுக்கு அனுப்பினதுக்கப்புறமா இங்கே சரியான கஷ்டம் சார். இந்த வீட்டில் சாப்பாட்டு பிரச்சனை, எனக்கு தூங்குறதுக்கு நேரம் பிரச்சனை, ரெஸ்ட் இல்லை, இருக்க முடியாது, தொடர்ந்து வேலை செய்துகிட்டே இருக்கணும். 7 மணிக்கு கிளம்பணும், இரவு 1:30க்கு படுக்கிறது, தொடர்ந்து வேலை செய்யணும்.
சாப்பிட்ட மிச்சத்தை தான் கொடுப்பாங்க. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நித்தமும் சூடு காட்டி சாப்பிடணும். நித்தமும் சூடு காட்டி சாப்பிடணும். அதை விட படுக்கிறதுக்குன்னு எனக்கு பெட் எதுவும் இல்லை சார். குறிப்பிட்ட ஒரு இடம்தான், ஒரு ரூமில் அவங்களோட திங்ஸ் இருக்குது. எல்லா திங்ஸும் அதுக்கு தான், பிள்ளைங்க விளையாட்டு திங்ஸில் இருந்து அவங்களோட உடுப்புகள்லேருந்து சகலதும் அதுக்கு தான் இருக்குது. எனக்கு ஒரு குறிப்பிட்ட சிறிய துண்டு தான் இருக்குது சார். சரியாக கால் நீட்டி கூட படுக்க முடியாத இடைஞ்சலான வீடு. மற்றது இங்கே வந்து அயன் பண்ணுறது கீழே இருந்து தான் அயன் பண்ணுறது சார். நான் இங்கே வந்து கீழே இருந்து தான் அயன் பண்ணுறேன். கீழே இருந்து அயன் பண்ணி எனக்கு 20 நாளில், சரியாக 20 நாளில் எனக்கு இல்லாமல் வந்துட்டு சார். நரி இல்லாமல் வந்து உடம்பெல்லாம் காய்ச்சலாக ஒழும்பி நிமிர்ந்து என்னால் வேலை செய்ய முடியலை. அப்படி காரணத்தினால நான் சொன்னேன் எனக்கு கீழே இல்லைன்ட்டு. இல்லை உடம்பு வேலை செய்யணும். அப்போ நான் சொன்னேன் என்னால் முடியலைன்னு. அப்போ ஆஃபீஸுக்கு போகணுன்னு சொன்னேன். இங்கே படுக்கல, நீ ஆஃபீஸுக்கு போனால் ஓமன்ட்டு சொன்னேன். அப்புறம் ஆஃபீஸுக்கு கால் பண்ணினாங்க. அவங்க சொன்னாங்க கொண்டு வந்து விட சொல்லி. அப்போ இவங்களை அங்கே கொண்டு போய் விட்டாங்க சார். அங்கே கொண்டு போய் விட்டதும் கதவை திறந்ததும் என்ன இது ஒரு கேள்வி பதில் இல்லை சார். அடிதான் நடக்கு, எனக்கு அடிதான் நடக்குது. மூஞ்சி அடிச்சு நான் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு போனேன். அந்த மாஸ்க் அப்படி இங்கே எறிஞ்சிட்டு எனக்கு அடி தான் நடக்குது. அடிச்சுட்டு கேட்டாங்க, இந்த தொல்லையை இங்கேருந்து தாங்க போறியா இல்லை அதே வீட்டுக்கு போறியா என்று சொல்லி கேட்டாங்க. கேட்க நான் அழுது கொண்டே இருந்தேன். இல்லை என்ன ஊருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அழுது கொண்டே இருந்தேன். அப்போ ரூமில் ஒரு தமிழ் பிள்ளை இருந்தா, கண்டி பிள்ளை. அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு, அக்கா ஏன் அக்கா இதுக்கு இங்கே வந்தீங்க, இந்த ஊருக்கு ஏன் வந்தீங்க, முதல்ல ஊருக்கு வந்ததும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது. நான் 2 வருஷம் முடிஞ்சதக்கா. என்ன இங்கே வீடுகள் பிரச்சனைண்டு நான் 2 வருஷமாக இங்கே பிரச்சனைன்னு சொல்லி வேற இவங்க தாங்களா வேறு வீடு தந்து நான் போய் செய்து இப்போ 2 வருஷம் முடித்து இன்னும் 1 வருஷம் கூட செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அந்த 1 வருஷம் கூட செய்கிறேன். இந்த எனக்கு என்னுடைய உடம்பை பாருங்கண்டு அந்த பிள்ளை தன்னுடைய உடம்பை காட்டிச்சு. அவருக்கு அங்கே வந்த டைமில் குளோரெக்ஸ் கூட ஊற்றிருக்கிறாங்க. அக்கா நாள் போக போக உங்களுக்கு பிரச்சனை தான் அதிகரிக்குமே தவிர உங்களை வேறு வீடும் மாற்றி கொடுக்க மாட்டாங்க. அதை விட நீங்கள் அந்த வீட்டுக்கே போங்க அக்கா, என்ன கஷ்டமாக இருந்தாலும் தாங்கிக்கிட்டு செய்யுங்க. இல்லை நான் சொன்னேன், நாங்கள் அம்மா இருந்து தான் அயன் பண்ணுறது, அந்த பிரச்சனையை வைக்க சொல்லி அதுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்து நீங்கள் அங்கே போங்க அக்காண்ட. அப்போ நான் அதுக்கப்புறமா தான் நான் சார் என் உயிருக்கு பயந்து இதுக்கு கொலை செய்யவும் தயங்க மாட்டாங்களே ரெண்டு போட்டு ஏஜென்சியும் எனக்கு ஆறுதல் இல்லை, வீட்டுக்காரனும் எனக்கு ஆறுதல் இல்லை. அப்போ நான் என்ன சார் செய்யலாம்? நான் அப்போ ஓமன்னு சொல்லி இந்த வீட்டுக்கே வந்துட்டேன். அவங்ககிட்ட சொன்னேன், ஏஜென்சிகிட்ட சொன்னேன், எனக்கு அங்கே அயன் பண்ணுறதுக்கு மேசை வாங்கி தர சொன்னாங்க. அவங்க பிறகு அயன் பண்ணுற மேசை வாங்கி கொடுக்க சொல்லி கொடுத்து இங்கே விட்டாங்க சார். இங்கே விட்டால் திரும்பவும் இங்கேயே வந்து வேலை செய்கிறேன். வேலை செய்துட்டு இருந்தால் இங்கே கதவை மூட இல்லாது. முதல் வந்த ரிப்பேர் அதுதான், கதவை மூடி படுக்க இல்லாது, தூங்க இல்லாது. ஒரு 2:30க்கு தான் படுக்க இயலும், ஒரு கொஞ்சத்துக்கும் இருக்க இல்லாது. இருக்கிறதுக்குண்டு எனக்கு ஒரு இடம் இல்லை, சேர் இல்லை, நிலமும் கூட போயிருந்த 5 நிமிஷம் இருந்தால் கூட அவங்க தேடி வருவாங்க சார். ஏன் சாப்பிட்றதே கஷ்டம் எனக்கு. காலை சாப்பாடு 3:30 அல்லது 4 மணி அப்படி தான் கொடுப்பாங்க, பாடம் தேத்தண்ணி. இரவு சாப்பாடு 7:30க்கு தாங்க சாப்பிடும்போது நானும் சாப்பிடுவோம். அந்த சாப்பிட்ற டைமே கிடைச்சல் சார். காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேக்கி 4 மணிக்கு வந்து கூப்பிட்டு கேட்டுருப்பா, முடிஞ்சுதா வாண்டு. அதுலேயே சார் நான் பயத்தில் 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு ஓடி போய் வேலை செய்ய தொடங்கிடுவேன். நைட்டு சாப்பிடேக்கேன் சார், கண்ணீரோடு தான் சாப்பிடுவேன். கண்ணீரோடு தான் நான் சாப்பிடுறேன். என் அக்கா சாப்பிட்டு இருக்கும்போது அடிக்கடி டிஷ்யூ எடுக்க கூப்பிடுவாங்க, பிள்ளைக்கு கைகளை ஒன்று கூப்பிடுவாங்க. தாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கண்டா அதை தூக்குறதுக்கு கூப்பிடுவாங்க. இப்படியே கூப்பிட சார் நான் அழுகையும் கண்ணீரும் அந்த சோறை சாப்பிட்டு என்னுடைய வயிற்று பசிக்கு சாப்பிடவும் முடியலைன்னு கடவுளை நேர்ந்து கொண்டு சில டைமில் கொட்டிடுவேன் சார். சாப்பிட்றதும் அவங்க திண்டுட்டு விட்ட மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சூடு காட்டி சாப்பிட்றேன்.
அதையும் நிம்மதியாக சாப்பிட கிடைக்காட்டி எப்படி சார்? கொட்டிடுவேன். மற்றது எனக்கு பாத்ரூம் வசதி இல்லை சார். பாத்ரூம் அவங்களோட ரூமை தாண்டி, பிள்ளைகளோட ரூமை தாண்டி, இன்னொரு ரூமை தாண்டி தான் பாத்ரூம் இருக்குது. அப்போ எனக்கு நைட்டில் பாத்ரூம் போகணும்னு சொன்னால் போகிறது கஷ்டம் சார். நான் அப்போ அடக்கிட்டு படுத்துட்டு மார்னிங் தான் எழுப்பி போகணும். அப்படியான சிச்சுவேஷன் சார். ஏஜென்ட்டுக்கு இனிமே வரக்கூடாது, வந்தா இதுதான் நிலை அப்படின்னு சொல்றதுக்காகவே இவங்க அடிப்பாங்களாம். ஏஜென்ட்டுக்குள்ள போனா அதுக்காகவே அடிப்பாங்களாம். என்னடா நியாயம் இது? ஏஜென்ட்டில் நீங்கள் பண்ணுற அட்டகாசத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வந்தால் நாங்கள் குற்றவாளிகள். நாங்கள் மக்களுடைய மனதை குழப்புறோம். மக்களை வந்து வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களை நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுறோம். இப்போ இந்த ஏஜென்ட்டுகளில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி அநியாயங்களை அப்போ தட்டி கேட்குறதுக்கு யார் வருவா? யாருக்கிட்ட போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அரசாங்கத்திலேருந்து, அரசியல்வாதியிலேருந்து, எல்லா அரசாங்க அதிகாரிகள் வரைக்கும் பணத்தை வீசியே பாதுகாப்பாக இருக்கிறீங்க. அப்போ உங்களையெல்லாம் போய் யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது? உங்களையெல்லாம் டைரெக்டாகவே வந்து இறைவன்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஒரே அடியாக போகிற வழியிலே தொலைஞ்சி நாசமாக போக சொல்லி, அப்படியே கூண்டோட குடும்பத்தோடு அழிஞ்சு போக சொல்லி. அப்படியா? இல்லை சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அப்படியா கம்ப்ளைண்ட் பண்ணணும்? இல்லை அப்படி சாபம் இடணுமா? ஏன்னா அந்த மாதிரி தானே பண்ணுறீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஏஜென்ட் பண்ணுற ஒவ்வொருத்தர்கிட்டையுமே நான் சொல்கிறேன், இந்த தொழிலாளர்களால் தான் நீ ஏஜென்ட்டு. இந்த தொழிலாளர்கள் இல்லைன்னா ஏஜென்ட்ன்ற பட்டமும் இல்லை, உனக்கு அந்த அதிகாரமும் இல்லை, அந்த இடமும் இல்லை, இல்லையா? இந்த தொழிலாளர்களை நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறதால தான் உங்களுக்கு ஏஜென்ட் அப்படின்ற பேரும் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முக வரும். அப்படி இல்லைன்னா ஏஜென்ட் அப்படின்ற பேரே இருக்காது, அதுக்குரிய தேவையும் இருக்காது. ஆனால் அதே தொழிலாளர்கள், சாதாரணமாக இந்த தொழிலாளர்களால் தான் நீங்கள் வாழ்கிறீங்க, உங்களோட குடும்பம் சாப்பிடுது, நீங்கள் சாப்பிட்றீங்க, இங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்றத மறந்து அதே தொழிலாளர்களை சித்திரவதை பண்ணுறீங்க, அடிக்கிறீங்க, உதைக்கிறீங்க. அதை கேள்வி கேட்டு வந்தால் நாங்கள் குற்றவாளிகள், நாங்கள் பொல்லாதவங்க, நாங்கள் பொல்லாதவங்களாகவே இருந்துட்டு போகிறோம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த அனைத்து சேட்டைகளையும் நிச்சயமாக வெளிக்கொண்டு வருவோம். ஏன்னா எங்களுடைய நாட்டில் எங்களுக்காக பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. சாதாரணமாக பிலிப்பீன் எடுத்துக்கோங்க. பிலிப்பைன் நாட்டு அதிகாரிகள்லேருந்து, ஜனாதிபதியிலேருந்து, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே ஃபீல்டில் இறங்கி செயல்படுவாங்க. தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த நாட்டு மக்களே டைரெக்டாக வீதியில் இறங்கி போராட்டம் கூட பண்ணுவாங்க. அவங்களுடைய நாட்டுக்கும் வருமானம் தேடித்தரக்கூடிய முக்கியமான ஒரு அந்நிய செலவணியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதில் முக்கிய பங்களிக்கிறதுல ஒன்று தான் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள். ஆனால் அவங்கள கூட நாங்கள் அனுப்ப மாட்டோம், நாங்கள் குவைத்துக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க. ஏன்? தொழிலாளர்களுக்கு நடந்த அநீதிக்காக. அட, நம்ம நாட்டு தொழிலாளர்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு டாலர் மட்டும்தான் வேணும்னு அந்த கவர்மெண்ட் நினச்சிருந்தா அவங்களும் நல்லபடியாக தொழிலாளர்கள் அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கலாம். என்ன அநீதி நடந்தாலும் பரவாயில்ல, கொன்று புதைச்சாலும் பரவாயில்லன்னு. ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதை செய்யலை. ஆனால் எங்களுடைய நாட்டிலேருந்து ஆடுகளையும் மாடுகளையும் ஏற்றுமதி பண்ணுற மாதிரி மனிதர்களை ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே இது. ஆனால் எங்களுடைய தொழிலாளர்கள் வந்தால் அவங்களுக்கு சரியான நிலைமைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கடைசி வரைக்கும் இல்லை. இலங்கை தொழிலாளர்களுடைய நிலை என்ன? இதோ இந்த வீடியோ பாருங்க. நாங்கள் வந்து இங்கே மிச்சம் கஷ்டப்பட்டுக்கிறோம். சவுதியில் வந்து இங்கே வந்து 2 மாதம் 3 மாதம் 5 மாதம் அப்படி வந்து கஷ்டப்படுகிறேன். எங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை, மற்றது அந்த நோய் வந்தால் மருந்தொண்டு இல்லை. கஃபீல் வீட்லேயும் போனாலும் எங்களை வந்து இங்கே தான் கோந்து போடுறாங்க சமஸ்கோப்பு. எம்பசிக்கு போனாலும் அவங்களும் கோந்து எங்களை சமஸ்கோப்பு தான் போடுறாங்க. எங்களுக்கு என்ன வருத்தம் வந்தாலும் எங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தருமே இல்லை. மற்ற நாட்டிலலாம் வந்து இத்தோப்பி, கினியா, இந்தோனேசியா எல்லா பக்கம் வந்து ஆளை எடுத்துகிட்டு போகிறாங்க. எம்பசியால் வந்து பேசி எல்லா ஆட்களையும் அனுப்புகிறாங்க. எங்களோட ஆட்கள் மட்டும் போகிறதே இல்லை. நாங்கள் மிச்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து 10 வருஷம் உள்ளவங்களை கூட வந்து அனுப்பாமல் இங்கே வந்து கொண்டு போடுறாங்க. இங்கே வந்து எங்களுக்கு சரியான எந்த ஒரு இதொன்றும் இல்லை. மிச்சம் வெளியே போவேலாம், ஒரு மருந்து எடுக்கலாம், ஒழுங்கான சாப்பாடு இல்லை. அந்த சாப்பாடை தின்னோன்னா எல்லாருக்கும் ஒரே வவுத்தால போகுது, வவுத்த வலி வருது. மிச்சம் காய்ச்சல் வந்து என்ன மவுத்தாயினாலும் கூட எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒத்தருமே இல்லை.
சரியா எங்களுக்கு உதவி செய்யுங்க, அல்லாவுக்காக வேண்டி உதவி செய்யுங்க. எங்களுக்கு எப்படி சரி எடுக்க பாருங்க. மிச்ச நோயாளிகள் சிங்களம் முஸ்லீம் தமிழ் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. 100கணக்கான பேர் இங்கே இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனுக்காக வேண்டி சரி எங்களை எடுங்க. நாங்கள் மிச்சம் அல்லா கஷ்டப்படுறோம். அல்லாவுக்காக வேண்டி இந்த நீங்கள் முஸ்லீமோ தமிழோ யாரோ தெரியாது, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சண்டை கேட்குறவங்க சரி, ரணில் விக்ரமசிங்க சரி, ஜனாதிபதி சரி, எங்களை எப்படி சரி பேசி எடுக்க பாருங்க. நாங்கள் மிச்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இப்படியே இருந்தால் உண்மையில எங்களோட ஜனாசா தான் ஊருக்கு வரும். அப்படி கஷ்டப்படுறோம். 10 வருஷம் கஷ்டப்பட்டவங்கள கூட அனுப்புறாங்க. இல்லை எங்களுக்கு எந்த ஒரு சான்ஸோ எந்த இது உண்டோ எங்களுக்கு இல்லை. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். சொல்லிடலாம் எங்களோட பிள்ளைகளுக்கு தள்ளி அனுப்பிக்கிற வழி இல்லை, எதுவுமே இல்லை. பிள்ளைகளோட போயிட்டு சேர்றதுக்கும் எங்களுக்கு வழி இல்லை. ஏன் இந்த நிலைமை மற்ற நாட்டில எல்லாம் அப்படியே செய்யறாங்க, எங்களை ஸ்ரீலங்கா மட்டும் இப்படி செய்யுது? யாருமே எம்பசியால வந்து யாருமே என்னன்னு கூட கேட்கறாங்க இல்லை. எதுவுமே எங்களுக்கு வெளியே போயிட்டு எதுவும் பேசவோ வைக்கவோ ஒன்றுமே தெரியாது. அல்லாவுக்காக வேண்டி எங்களை இங்கே உதவி செய்யுங்க. நீங்கள் எப்படி சரி எங்களை எடுங்க. நாங்கள் உங்களுக்கு சந்தை தாரோம். நாங்கள் எல்லாம் சத்தியம் பண்ணி சொல்கிறோம். இந்த சந்தை வாரத்துக்காக சரி நாங்கள் எங்களை எடுங்க. எப்படி சரி சரியா? அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இதுதான் நிலைமை. எங்களுடைய தொழிலாளர்களுடைய நிலைமை இதுதான். இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த நாட்டை பொறுத்த வரையில் டிமாண்ட் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய பொருட்களில் அதி உயர் பொருட்களில் ஒன்றாக இப்போ பணிப்பெண்களும் இருக்குது. 1000 தினார்லேருந்து 2000 தினார் வரைக்கும் கோஸ்ட் ஆகிச்சு. ஒரு காலத்தில் 2500 தினாருக்கும் விற்றாங்க, 25,000 ரியாலுக்கும் விற்றாங்க பணிப்பெண்களை. சவுதியில் குவைத்தில் 2500 தினார் வரைக்கும் ஸ்கோர் பண்ணினாங்க பணிப்பெண்களை. இப்போ தான் அது அந்த வியாபாரம் எல்லாமே அரசாங்கத்துக்கு தெரிய வந்து அந்த ஊழல்கள் எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு 750 தினாரே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் 750 தினார்னு சொன்னதுக்கு பணிப்பெண் முக்கியமாக தேவை அப்படின்றத புரிஞ்சு கொண்ட பல ஏஜென்ட்டுகள் என்ன செய்கிறாங்க, நீங்கள் வந்து 750 தினார் லீகலாக கட்டுங்க, 500 தினார் எக்ஸ்ட்ரா கட்டினா தான் பணிப்பெண் தருவோம் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணி விற்கிறாங்க. குவைத் அந்த அரபு நாடுகளில் விலை உயர்ந்த பட்டியலில் விற்கக்கூடிய பொருட்களில் இப்போ எங்களுடைய நாட்டு பெண்களும் ஒன்று. எங்களுடைய நாட்டு பெண்களையும் அந்த மாதிரி விலை உயர்ந்த பட்டியலில் விற்கிற லிஸ்ட்டில் சேர்க்கலாம். உங்களுக்கே தெரியும், நான் தொடர்ந்து இந்த வீடியோ போட்டு காட்டுறதுக்கு காரணம் என்ன, நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் பணிப்பெண்களை பிலிப்பைன் நாட்டு பணிப்பெண்களை நிறுத்தின பிறகு நிறைய பேர் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு பிலிப்பைன் தொழிலாளர்கள் வேணும், நிச்சயமாக அவங்க எங்களுக்கு வேணும், அவங்கள கட்டாயமாக வந்து கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணி திருப்பி கொண்டு வரதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே எங்களுடைய நாட்டு தொழிலாளர்கள் இந்த மாதிரி டிமாண்ட், இந்த மாதிரி நிறுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணினாங்களான்னு பார்த்தா எங்களுடைய தொழிலாளர்களுக்கு அப்படி எதுவுமே இல்லை. ஆரம்ப காலத்தில் அந்த காலகட்டத்துக்குள்ள எல்லா தூதுவர்களையும் தூதரகங்களையும் கூப்பிட்டு நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம் எங்களோட தொழிலாளர்களுக்காக அப்படின்னு கூப்பிடும்போது இந்த பிலிப்பைன் நாட்டு தூதரகம் யாருமே போகலை. அதுக்கு மாறாக எங்களுடைய முன்னாள் தூதுவர்கள் அதிகாரிகள் என்ன பண்ணினாங்க, குறைச்சி இருந்த விலையோடு நாங்கள் இன்னமும் கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஏன் குவைத்துடைய சரியாக நான் நினைக்கிறேன் அந்த பெண் வந்து இறந்த அந்த சூழலில் தான் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகிச்சு, எங்களுடைய தூதரகம் என்ன அறிவிச்சிருந்தாங்க, நாங்கள் வந்து பணிப்பெண்களை விலை குறைவாக தாரோம் அப்படின்னு. எத்தனையோ குவைத்துடைய சோஷியல் மீடியாக்களில் வந்து குவைத்துடைய ஒஃபிஷியல் மீடியாக்களில் வந்து சோர்ஸோடு நாங்கள் போட்டோம். அல் ஹப்பாஸ் செய்தி சேவையில் அதே மாதிரி நிறைய மீடியாக்கள் இந்த மாதிரி செய்திகள் வெளியாகிச்சு. அப்போ எங்களுடைய தொழிலாளர்கள் வந்து எங்களுடைய நாட்டுக்கு டாலர் சம்பாதிக்கக்கூடிய மெஷின்களாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய அரசாங்கமும் பார்க்குது. அந்த நிலைமை எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக மாறணும். மாற்றத்துக்கான வழிகளை நாங்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுப்போம். நிச்சயமாக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்துமே இருக்கும். இப்போ கூட பாருங்கள், மேலே 476 தினாரா உயர்த்துகிறோம் இலங்கை தூதரகம் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு கூட இந்த போஸ்ட்டில், இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா கொஞ்சம் புஷ் பண்ணி நான் சொன்ன இடத்துல போய் பாருங்கள், போட்டிருக்கிறாங்க. அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க எக்ரிமெண்ட் காசு அவங்க வந்து உயர்த்தினது. ஆனால் தொழிலாளர்களுடைய வியாபார ரீதியில் தொழிலாளர்களுடைய தன்மைகள், தொழிலாளர்களுக்கு நேரக்கூடிய துன்பங்கள், இதை பற்றியும் அரசாங்க அதிகாரிகள் புரிந்து உணர்ந்து செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இப்போதைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் நேரடியாக தொழிலாளர்களோட பேசுகிறாங்க. அதே மாதிரி இலங்கை தூதரகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஆரம்பத்துலேருந்து நாங்கள் போட்ட வீடியோக்களாக இருக்கலாம், நாங்கள் சொன்ன சில கதைகளாக இருக்கலாம், அது வந்து தூதரகத்தை எந்த அளவுக்கு மாற்றி அமைச்சிருக்குதுன்னா
தூதரகங்களில் இப்போ ஃபோன் எடுத்தால் அடுத்த செகண்ட் ஃபோனை ஆன்சர் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு மாறி இருக்குது. போகக்கூடிய தொழிலாளர்களை நல்ல மரியாதை நிமித்தமாக நடத்தக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறி இருக்குது. போனஸ் என்ற ஒரு பேரை வந்து தூதரகமே தெரியாது, இல்லை நம்மளுக்கு இல்லை, அது இன்னும் மென்ஷன் ஆகலை, அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்ன அதே தூதரகம் இன்றைக்கி போனஸ் அப்படின்றத போனஸ் என்ற பேரோடு மென்ஷன் பண்ணி எக்ரிமெண்ட்டில் இப்போ புதிதாக வரக்கூடிய, நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, புதிதாக இப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பாவிலேருந்து நம்ம வரைக்கும் இங்கே வேலை செய்கிறோம், நம்ம எந்த மாற்றங்களையும் கொண்டு வரல. ஆனால் நான் எடுக்கிற இந்த முயற்சி நம்மளையும் தாண்டி, நம்மளுக்கும் கிடைக்குது, நம்மளையும் தாண்டி புதிதாக வரக்கூடிய ஜெனரேஷன் வாயால் இது வந்து கேட்டு கெஞ்சணும்னு அவசியம் இல்லை. லோயருடைய வீடியோ காட்டணும், அதை காட்டணும், இதை காட்டணும்னு அவசியமே இல்லை. எக்ரிமெண்ட்டோடு வந்தால் லீகலாக எக்ரிமெண்ட்டை காட்டினாலே போதும். நீங்கள் சைன் வச்சு கொண்டு அந்த எக்ரிமெண்ட்லேயே நீங்கள் அதெல்லாம் ஒட்டுக்கொண்டு தான் சைனே வச்சுருக்கீங்க அப்படின்றத அழகாக மூஞ்சில் அடித்து காசை வாங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய முயற்சியால் தான் இந்த மாற்றம். உங்களுக்கே தெரியும் அந்த ஏஜென்ட்டுக்காரங்கெல்லாம் அப்படி இல்லை, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளவெல்லாம் பேசினாங்கன்னு இப்போது யாருடைய வாயையும் திறக்க முடியாத அளவுக்கு வாயடைக்க வச்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ் மேலதிக முயற்சிகள் தொடர்ந்துமே ஒரு யூடியூபர் என்ற ரீதியையும் தாண்டி நாங்களும் ஒரு இந்த நாட்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் என்ற ரீதியில் ஆண்களும் பெண்களும் படக்கூடிய துன்பங்கள் இந்த நாட்டில் நிறையவே கண்டிருக்கிறோம், காதால் கேட்டிருக்கிறோம். இது வரைக்கும் எத்தனையோ பேர் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறப்பதற்கு எங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். ஏஜென்ட் இல்லை, அது யார் கம்ப்ளைண்ட் போட்டாலும் பார்த்துக்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.